Good morning, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம காலையில் எந்திரிச்சாச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம வந்துட்டு இன்னைக்கு பல்முரி அண்ட் எரமுரி ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஸோ லெமன் ரைஸ் தாளிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் காஃபி, இதில் ஜூஸ் போட்டாச்சு அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்தாச்சு. ஸோ லெமன் ரைஸும் நம்மளோட ஃபிஷ்ஷு காலையிலே எழுந்திரிச்சு ரெடி பண்ணியாச்சு. சரி, உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடலான்னு. இதில் என்ன இருக்குன்னா சிப்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். தட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பேகு எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸஸ்க்கு ஆச்சு. ஆமாம், வாங்க நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 6:50க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ஒயிட் ஃபீல்டில் தான் இருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜெயித் பாய், எங்கள் மம்மி இருக்காங்க, ஜெயிது இருக்கா, நான் இருக்கேன், இவர் இருக்காரு, அப்பா இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம எடமுரி ஃபால்ஸ் அப்படி போகலான்னு. இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போலியே நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு நம்ம சன் சார் அப்புறம் பேன் வந்துடுவார். இன்னைக்கு இன்னுமே வரலை. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் ரோட் மாதிரி இருக்கும். இதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இந்த மாதிரி பிங்க் ஃப்ளவர்ஸ், பிங்க் அண்ட் பர்பிள் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிங்க் ஃப்ளவர்ஸ். வா, எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்க, ரொம்ப செம்மையாக இருக்கு. வெரி குட், இது ரொம்ப நல்லா இருக்கு. பெங்களூர்ல எல்லா இடமும் இதே மாதிரி தான் இருக்கு. ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிரம்பி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ரோட்ல உட்காந்து. எனக்கு இங்க கீழே நின்று யாராவது அதை ஆட்டி நம்ம மேல அந்த பூலாம் விழுந்தா எவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மழை தூரும் போது நம்ம கீழே நின்று நல்லா ஆட்டி விட்டுறணும். இந்த மலைச்சாரல் இல்ல தூரலோட இந்த பூ விழணும். அப்படியே ஒரு ஹீரோயின் எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கும். நைஸ் இல்லைங்களா? யாரெல்லாம் பெங்களூர்ல இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ பெங்களூர் இல்லாதவங்க உங்க ஊர்லயும் இந்த மாதிரி செடிங்கெல்லாம் இருக்கா இந்த ரோட் சைட்ல எல்லாம் அப்படின்ட்டுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரோடு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பூ கீழே விழுந்திருக்கும். ரோட வந்து பெருக்கியிருக்காங்க. விடிய காலையில இன்னும் ஒரு 4 மணி 4:30 மணி போல வந்தா நம்மளுக்கு இவ்வளவு வெளிச்சம் இருக்காது. இங்க கீழே பாருங்க மேட் போட்ட மாதிரி இருக்கும். இங்க கீழே இந்த பூவெல்லாம், அங்க பாருங்க பூவெல்லாம் உதிரி கீழே செம்மையா மேட் போட்ட மாதிரி தான் இருக்கும். பூ மேட், கார்பெட் விரிச்ச மாதிரி ரோட்ல. ஃப்ளவர் பெட் செம்மையா இருக்கு இல்லைங்களா? இல்ல வாக்கிங் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். வாக் பண்ணிட்டே வரலாம். இந்த என்னதான் நம்ம கேமரால இந்த கேப்சர் பண்ணாலும் இந்த செடிங்க இந்த பூ எல்லாமே கண்ணில் பார்த்து நம்ம கண்ணால ரசிக்கிற மாதிரி வராது. என்ன சொல்றீங்க? அப்படி கிடையாது. கேமராவும் எடுக்கணும், அதுக்கப்புறமா கண்ணால பார்த்தும் ரசிக்கணும். ஆமா, எனக்கும் பொழப்பு முக்கியம் இல்ல சார். ஏதோ உங்க தேவையில்ல 4 கமெண்ட் போட முடியுது. எல்லாம் இவ்வளவு பேச விட மாட்டா. வாழ்க்கையில அவ்வளவு சுதந்திரம் இல்ல. ஆனா யூடியூப்னால ஏதோ ஒரு 4 வார்த்தை பேச முடியுது. ஒரு சந்தோஷம், ஒரு அல்ப சந்தோஷம். எல்லாம் இவ்வளவு நேரம் பேசிட்டா அவ்வளவு நேரம் சண்டை வந்துருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன வந்து கொடுமைக்காரின்னு சொல்றீங்க? நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. அட பாவி மனசா. தெரியுதா? இப்ப தெரியுதா? வார்த்தை தடுமாறுது பாத்தீங்களா? எல்லாம் நன்மைக்கே. பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் மார்க்கெட்ல இருக்கோம், கேஆர்புரம். அங்க நல்லா இருந்துச்சு, டிராபிக் இல்லாம. இங்க என்னடனா கொஞ்சம் இன்ச்சா தான் மூவ் ஆகுது. காலையில 7:10 மணி 7:10. இங்க பாத்தீங்கன்னா சம்மர் ஃப்ரூட்ஸ் சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க
இதுதான் நம்மளோட கேஆர்புரம் பஸ் ஸ்டாப்பு. இங்க பாத்தீங்கன்னா தாரு, அதுக்கப்புறமா இந்த டப்பா, எப்படி சொல்றது, இந்த டப்பா கூடை சொல்லுவாங்கல்ல, கூடை அந்த மாதிரி ஃபுல் கூடையா தான் வைப்பாங்க. போறாங்க கிர்னி பழம், மஸ்க்மெலன். ஸோ இங்க கீரைங்கெல்லாம் கட்டா வச்சிருப்பாங்க. இந்த கடைங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இங்க வந்த காலையில கடகடன்னு எல்லாத்தையும் டெம்பிள் எடுத்துட்டு வருவாங்க. அந்த கூடையோட மூட்டையோட வித்துட்டு போயிடுவாங்க. இங்க மூட்டையா இந்த சின்ன கடை வைக்கிற வெண்டர்ஸ் வந்துட்டு இங்க பல்கா வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனாலதான் நம்மளுக்கு டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, டெம்போல வச்சு வித்துட்டு இருக்காங்க. டெம்போலாம் காலி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9 மணிக்குள்ள, ஒரு 10 மணிக்குள்ள எல்லாமே காலி ஆயிடும், ரோடு காலி ஆயிடும். அவங்களும் வித்துட்டு போயிடுவாங்க. இந்த பூ மார்க்கெட் இது. மூட்டையா எடுத்துட்டு வருவாங்க, அது எல்லாமே சேல் ஆயிடும். தக்காளி அதுவும் கூடையா இருக்கு. இப்பதான் இங்கதான் ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் டிப்போ, கேஆர்புரம் பஸ் டிப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா, அங்கதான். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் பஸ்ஸஸ் இருக்கு. யல்ஹங்கால இருந்து, சிவாஜி நகர்ல இருந்து, அதுக்கப்புறமா மெஜஸ்டிக், எல்லாமே எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடும். பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல ஃபுல் மரங்க இருக்கும். பாருங்க, பர்பிளும் பிங்க்கும் ஃப்ளவர்ஸ் கலந்து நிறைய இங்க மரம் செடிங்கெல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த ரோடு கூட பாருங்க, இங்கேயும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஐடிஐ காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம போற ரோடு எல்லாமே இந்த பூச்செடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 monthsக்குள்ள இந்த செடி எல்லாமே வந்துட்டு மறுபடியும் கொட்டி, மரம் மறுபடியும் கொட்டி போயிடும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலா இந்த செடி மரங்க வந்து ஏப்ரல் மே அந்த மாதிரி தான் இதோட சீசனே. என்ன ஃப்ளைஓவர் பா இது? மறந்துட்டேன். டின் ஃபேக்டரி ஃப்ளைஓவர். இங்க பாத்தீங்கன்னா கீழே மரம் இருக்கு. நாலு மட்டும் தெரியுது நம்மளுக்கு. அந்த மரம் அங்க வரும், பூங்க வால்ஸ் மாதிரி அழகா இருக்கு இந்த ரோடு. ஒரு கார்ல இங்க பாருங்க, ஒரு ஆளுமையா இருக்குல்ல. இந்த ஃப்ளைஓவர் மேல வரும்போது ஃபுல்லா பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். பெங்களூர் இப்போ வந்துட்டு இப்படிதான் இருக்கும். நீங்களும் யாராவது பிளான் பண்ணீங்கன்னா நல்ல சீசன், வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க பெங்களூர்ல. உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம் காட்டணும். இங்க பாருங்க, நம்ம கேப் வாங்கணும். கேப் தானடா இவ என்ன பெருசா சொல்றா கேப் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கேப்ல வந்துட்டு நம்மளோட லோகோ போட்டிருக்கு, முஸ்தபா அண்ட் ஷர்லி, நம்மளோட யூடியூப் லோகோ. இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணாக்கா நம்மளோட சேனல் வந்துடும். ஸ்கேன் பண்ணாலே போதும். யாராவது ஸ்கேன் பண்ணி பாக்குறீங்களா? பாத்துக்கோங்க. டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணா வராதா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க கம்பெனில, ஏமாத்திட்டாங்க. இங்க வருங்க. வாவ், மறுபடியும் இங்க வந்துருச்சு. சொல்ல மாதிரியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் கேமராவை ஸ்டாப் பண்ணலாம், நான் எடுக்க வேணாம் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால எடுக்காம இருக்க முடியல. அவ்வளோ அழகா இருக்கு இந்த பூங்க, ரொம்ப கியூட்டா இருக்கு.
பாருங்க செம்மையா இருக்கு இந்த ரோடு பாருங்களேன். அப்பா 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 செம்மையா இருக்கு. இங்கெல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யாரா வேணா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்க கூட வந்து இந்த மாதிரி அந்த பூங்க கீழே நடக்கும்போது சூப்பரா இருக்கும். கதை பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட, கசின்ஸ் கூட முக்கியமா கதை பேசிட்டே நடக்கிறதுக்கு ஜாலியா. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுனா இருக்கிறதுனால வாட்டர் எப்படி இருக்கும்னு தெரியல. வாட்டர்ல இந்த பையனோட ரியாக்ஷன் எனக்கு பார்க்கணும். தண்ணியில இறக்கி விட்டுட்டா என்னன்னா ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு தெரியல. I am so what? Happy, excited. பாருங்க இந்த ஒரு என்ன ஃப்ளைஓவரா? இது உங்க ஸ்கூல்ரா மார்க்கெட்ஸ். ஓகே. ஹாய் ஓகே. இந்த bridge ரொம்பவே அழகா இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணி அழகா இருக்குல்ல. ஹெப்பால் தாண்டியாச்சு. எப்பப்பா பிரேக்ஃபாஸ்ட்? பெங்களூர் தாண்டனா பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, பெங்களூரு தாண்டிட்ட பிறகு தான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இங்க நம்ம வந்து ஹெப்பால் தாண்டியாச்சு. இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல செம்மையா இருக்கு மவுண்டன்ஸ். அந்த மவுண்டன்ஸ்ல அந்த ஷெடிங் எல்லாம் இருக்கிறதே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ளைஓவர் ஏறிட்டோம் பெங்களூர் டு மைசூர் ஹைவேல. இங்க பார்த்தா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல நிறைய தென்னை மரம் போச்சு. இங்க பாருங்க இன்னும் நிறைய வருது. இங்க நிறைய தென்னந்தோப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் தான், அதே ஸ்பீடு 100 தாண்டாம போகணும். 100 தாண்டிட்டாக்கா வந்து ஃபைனு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, பள்ளமேடு எதுவுமே இல்லாமல். அதுக்கு எல்லாமே இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறமா நீட்டாக நம்ம வந்துட்டு சேஃபாக போகிறதுக்கு நம்ம வந்துட்டு டோலுக்கு நம்ம எவ்வளோன்னு கட்டணும் இல்லைங்களா. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 rupees ஆகும். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, வியூ பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ரோடு வந்துட்டு ரொம்ப செம்மையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே நிறைய செடிங்க போட்டிருந்தாங்க அந்த ரோடு சைட்ஸில். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஆச்சு, நம்மளும் மொல்லமாக பொறுமையாக போனோம். அதுக்கப்புறமா நானும் ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஜெயதுவும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான். இவங்க தான் நல்லா நைட் தூங்கிட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு பிரேக் போட்டேன். சரி நீங்கள் வண்டி ஓட்டுறமே, நீங்கள் நைட்டு தூங்கிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நல்லபடியாக தூங்கிட்டாங்க. அவங்களும் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளைஓவர் ஏறி இறங்கியாச்சு. இறங்கிட்ட பிறகு நம்மளுக்கு நவீன் ஹோட்டல் கிடைச்சிச்சு. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறது ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ போனாங்க, போயிட்டு என்ன வேணும், என்ன இருக்குது, என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. கல் தோசை, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறமா பொங்கல், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் என்ன நினச்சேன்னா தோசையோ இல்லை இட்லியோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். தோசைன்னா வேணாம், இட்லி சாப்பிட்டுக்கலாம், சைடுக்கோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மாவும் சைடுவும் வந்தாங்க. வந்துட்டு சரி ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் நினச்சி குட்டி இட்லி இருக்கோன்னு பார்த்தா இவங்க தட்டு இட்லி கொடுத்தாங்க, அதோட வடையும் சேர்த்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு என்னமோ தோசை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார்.
ஆனால் ஜெயிதுக்கும் எனக்கும் அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. How was dosa? Okay lah. ஓகே தான். எனக்கு ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்ச்சேன். அதான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்ட பிறகு போயிட்டே இருந்தது ஒரே ஸ்ட்ரெச்சு தான், ஒரே ரோடு தான், வேற எங்கேயுமே நம்ம இப்படி அப்படின்னு போற மாதிரி இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனதாச்சு, கதெல்லாம் பேசிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மாதிரியா இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபாரின் கண்ட்ரி மாதிரியே. டோலுக்கு என்னங்க சும்மா வாங்குறாங்க, பயங்கரமாக வாங்குறாங்கல்ல. போயிட்டு வரணுன்னாலே ஒரு $1000 இருக்கணும். மைசூர் ஹைவேக்கு ஏற்ற மாதிரியா காசும் ஹைஃபையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ரோட் ட்ரிப் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. 100 தாண்டக்கூடாது, தாண்டுனா ஃபைனு, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நல்ல வியூஸ் எல்லாம் இருக்குது, நல்ல மெலோடி சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா கேட்டுகிட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. வயலெல்லாம் பார்த்தாக்கவே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு, கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ். அதுக்கப்புறம் இங்க நிறைய பேர் வராங்க டூரிஸ்ட். காலையில தான் வெயில் இல்லை, ஆனா இப்போ வெயில் நல்லாவே இருக்கு. நான் பல்முறை பாஸ் இறங்கிக்கிறேன். நீ அங்க ஆட்டோ பிடிச்சி போயிடு. ஆட்டோ பிடிச்சி எங்க போகணும்? பேர்ட்ஸ் பாரடைஸ். சரி பட்டோ சின்னோ, எங்க போறோம் நம்ம இப்போ? என்ன ஃபால்ஸ்? என்ன ஃபால்ஸ்ப்பா? மகமாரி ஃபால்ஸ், பல்லமுரி ஃபால்ஸ், பல்லமுரி, நல்லா இருக்கு. நிறையா இப்போ மழை எல்லாம் கொஞ்சம் வந்து விட்டதுனால எங்க பார்த்தாலும் நல்ல பசுமையா இருக்கு. க்ரீனரி ரொம்பவே குளிர்ச்சி இல்லையா கண்ணுக்கு, சூப்பரா இருக்கு. கண்ணுக்கா? ஆமா கண்ணு நம்ம கண்ணு. எஸ். இது பாட்டு நீயே பண்ணியோ, கம்போஸ் பண்ணியோ? அம்மா எப்படி அது? அம்மா என்னது? ஒரு மரோட்ல ஃபேமிலி ஃபுல்லா அதுல இருந்தாக்கா பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக்கா. என்னது அது பேரு? நதல். நிழல். அது ஷேடோ. அது மரத்துக்கு கீழே நிழல் சொல்றல, அது இதுதான். அதுக்கு பேரு ஷேடோ, நிழல். நீ சொல்லு. சொல்லு. நிழல். ஷேடோ மாமா. ஏய் ஷேடோ மாமா. ஷேடோ மாமா. இங்க பாரு ஜெய்து, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கு. என்ன எம்மாடியோ, என்னடா இது மரம்லாம் பச்சை பச்சையா இருக்கு. மரம்
கீழே புல் வயல் வயல்னா அம்மா கைஸ் இங்க ஒரு வீடு பாருங்களேன் செம்மையா இருக்கு What a house. What a house. ஜாலியா இருந்துப்பேன். அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் செய்து சும்மா அவ்வளவு பெரிய வீடு வந்துடாது. நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். ஆமா, காசு வேணும், நிறைய படிக்கணும். பேசாம நான் கிரிக்கெட் அங்க போவேன். கிரிக்கெட் இந்தியால செஞ்சிருவேன் தெரியுமா? ஓ கிரிக்கெட் பிளேயர் ஆக போறியா? அப்போ நான் வின் ஆகும்போது பணம் வரும்ல, பணம் அதுல நான் இந்த வீடு வாங்குவேன். 10 லட்சம் 10 லட்சம் ஒரு ரூம் அங்க அடிக்க வச்சிருவேன். என்னது 10 லட்சம்? சாயம் மட்டும் என்ன கொடுத்துடலாம். பத்திரமா பாத்துக்கிறேன். அப்போ கொஞ்ச நாள் ஆயிட்டு போயிட்டு நிறைய பணம் வந்துச்சுன்னா மைக் ஆன்ல இல்ல, எதுவுமே ரெக்கார்ட் அப்போ இல்ல, எதுவுமே ரெக்கார்ட் ஆன் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. சரியா? பேசுடி நீ. அப்போ நான் அந்த பணத்தை அந்த வீக்ல வீட்டு ஓனர் கிட்ட கொடுப்பேன். யார்? நான் தான் ஓனரா? அந்த ஓனர் இல்ல, முஸ்தபா ஓனர் இல்ல, இந்த பங்களா ஓனர். ஜெயித் வாங்கின பிறகுதான் ஜெயித் ஓனர். யார் ஓனர்? ஜெயித் முஸ்தபா. செய்யுமா சொல்லுங்க. பெட்டம்மா. ஐயோ சரி. அவங்க கிட்ட கூட்டு போறேன். So sweet of you. அப்போ நான் தான் அந்த அம்மா. அந்த வீடு வாங்கிட்டு நான் ஜாலியா என்னோட பேரண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்குவேன். So sweet and so kind of you, Zaidu. Thank you. I am impressed. இப்படிதான் செய்து அடிக்கடி நான் கவுத்துருவேன். கவுத்து புட்டா மச்சான், புட்டா மச்சான், மச்சான். சரி ஒரு பாட்டு பாடு செய்துமா. ஒரு யாரும் ஊரே தானே எதுவும் வேணாம் மேரே தானே ஒரு யாரும் ஊரே தானே பாப்பி 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 எலுகுட்டியே சாமி பாப்பி 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 அப்படியே மட்டும் வந்துச்சு. செம்மையா சூப்பரா வீடுங்க கட்டி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கா, நல்லா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு செம்மையா இருக்கும். சிட்டி லைஃப் இங்க வில்லேஜ் லைஃப்க்கு செட் ஆகுமா நல்லா தெரியல, பட் ஆனா சூப்பரா இருக்கும்னு தோணுது. மாடுலாம் வருது, எம்மா மாடு வருது. எம்மா மாடு தான் காருக்குள்ள இருக்கு. பாபியோட ஃப்ரெண்ட். இதனே யப்பா விட்டப்பா. அண்ட் நம்ம வந்தாச்சு, கிட்டத்தட்ட ரீச் ஆயாச்சு. நம்ம மணி பாத்தீங்கன்னா 11:24 வந்துட்டோம். ஸோ இங்க என்ட்ரன்ஸே சூப்பரா இருக்கும். ரைட்டு லெஃப்ட் எல்லாமே. இங்க வந்துட்டு மயில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். என்ன சொல்ற? அசிங்கமான வார்த்தை சொல்லாத. மயில் பீகாக். உங்க கார்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்களே, இருந்ததெல்லாம் பேயின்னு தெரியுமா? அந்த மாதிரி போங்க, இது சொல்ல தெரியல எனக்கு, வார்த்தை வர மாட்டேங்குது. அப்போ பேசாமே இருக்கீங்க. அது முடியாது சைது. பிடிக்கும் சொன்ன மம்மியை டேமேஜ் பண்ண கூடாது. ஓகே, இங்க பாரு சைது, கிளவுட் பாரு. வாவ் வாவ், கிளவுட் பாரு, கிளவுட் எவ்வளவு அழகா தெரியுது. நம்ம ஊர்ல அடுப்பான ஸ்கை. இசபலா பாருங்க, தட்டை வச்சிருக்காங்க. இசபலா ஏய் சைது, இங்க பாருடி.
நீங்க வாவ் நீங்க ஹார்ன் அடிச்சீங்கல்ல அதனால பாக்குறாங்க யாரா அது அப்படின்னு. எங்க ஊர்லயே வந்து எங்களுக்கே ஹார்ன் அடிக்கிறது அவ்வளோ பெரிய பாட்டக்கிறானே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இது என்னப்பா இது? ஆமாண்டி சூப்பர் டி. இங்க பாரு ಕಿತ್ತೂರು ರಾಣಿ ಚೆನ್ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್. ಎಷ್ಟು? 40. 200 ರೂಪಾಯಿ ಚಿಲ್ಲರೆ ಇದೆಯಾ ಅಂಕಲ್? ನೀರಿದೆಯಾ ಒಳಗಡೆ? ನೀರೆಲ್ಲ ಇದೆಯಾ? ಮೀಡಿಯಂ ಆಗಿದೆವ್ರೆ. ಎಲ್ಲಿ ಬಲ್ಮರಿನೆಲ್ಲ ಎಡಮರಿನ ಎರಡು ಸೆಟ್ ಸೇಮ್ ಇದೆ. ಸೇಮ್ ಇದೆಯಾ? ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂಕಲ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. Why is it